இந்த நாம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம். உடமன் கம்துரோதலக ஷியாத்தனரா. ஜெபிக்கிறவன் தேவனோடு இணைந்து செயல்படுகிறான். ஜெபிக்கிறவனை கொண்டு கர்த்தர் செயல்படுகிறார். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தமது திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சமூகத்தில் நிற்கிறவனுக்கு கர்த்தர் செய்ய போகிறதே ஆமென் மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார். மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்றவன், தேவனோடு உறவாடின மனுஷன். கர்த்தர் எதை எதை செய்ய போகிறாரோ அதையெல்லாம் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன். ஏனோக்கு தேவனோடு பேசி கொண்டிருந்த மனுஷன். தேவனோடு அவன் நடந்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பதாக ஏனோக்குக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென் ஆமென். உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்களை கர்த்தர் ஏனோக்குக்கு ஒன்றை கூட மறைக்காமல் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதே போல ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க குடும்பத்தில் செய்ய போகிறவைகளை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் சகோதரி. கர்த்தர் உங்க வீட்டில் நடப்பிக்க போகிற கிரியைகளை ஆமென் சத்துருவின் கிரியைகளை அழித்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் உணர்கிறீங்க? அதற்காக பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா உன் மீது நிழலிடுகிறார். வைராக்கிய வாஞ்சையா உன் மீது நிழலிடுகிறார். ஆமென். ஏதோ ஒரு வார்த்தையா இதை நீங்க கேட்க வேண்டாம். ஆமென் ஆமென். கிரியை செய்கிற வல்லமை உள்ள கர்த்தருடைய வல்லமையாய் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ரிகபல் கம் து ரோதன் கமானதடா ரிகபல் கம் து ரோதரகசியாத்துனரோ ரிகபலபோ ஷம்தரதனகசியா திகமம் தோரம் தோரதனகம் தாரதனரா ரிகபரபலபோ ஷம்தரதரகசியா ரி லச்சஸ் கைடக ரகதன்கே ரி ரம் து ரோதகம் தாரதலரதரா உடபல் பௌடமனோ ரி தல்கப் சோதரகசியேகமனா உடபல் கப்தராதன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, வெளிப்பாட்டின் ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், தமது பிள்ளைகளுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவர். ஆமே. தமது ஜனத்திற்கு சொல்லாமல் அவர் எதையும் செய்கிறது இல்லை. கர்த்தர் உனக்கு சொல்லாமல் அவர் எதையும் செய்கிறது இல்லை. உன்னோடு அவர் பேசாமல் அவர் எதையும் செய்கிறது இல்லை. உனக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் எதையும் செய்கிறது இல்லை. ஓ ரபா பலதரல ஷகலரதன ரிகபா பாபா பலதரன. கரங்களை தட்டி நல்ல நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஓ ஆமென் 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 ஆமென். ரிபல் பௌடபரதர பௌஷந்துராதனரா. அல்லேலூயா அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இதோ தமது ஜனத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் அமருகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இதோ கர்த்தருடைய ஆவியானவர் தமது பிள்ளைகள் மேல அமருகிறார். ஆமென் 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 ஆமென். ரிபாபா பாபா ஷபல ரபல. இனி உன் நாவு அல்ல, கர்த்தருடைய நாவு உன்னிலிருந்து பேச போகிறது. இனி உன் நாவு அல்ல சகோதரி, கர்த்தருடைய நாவு உன்னிலிருந்து பேச துவங்குகிறது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ரிபலதி ரப சந்துரபலமா. அந்நிய பாஷையை பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புது புது பாஷைகளை வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புதிய பாஷைகளை நாவில வைக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். வசனத்தை கொண்டு சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். தரிசனங்களை கொண்டு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆவி உணர்த்தப்படுகிறது. உணர்வின் ஆவியானவர் உன் ஆவியிலே உணர்த்தி தருகிறார். சில காரியங்களை உணர்த்தி தருகிறார். சில காரியங்களை நினைப்பூட்டுகிறார். சில காரியங்களை செய்யும்படி அவர் ஏவ துவங்குகிறார். ஏவ துவங்குகிறார். ரபலதரமன சிகலரதனா ரிகபரபரபரபலபோ ஷபரபரபலதரா ரிகமனதிரலதி கரதலரா ரிபரபல் பௌடமனோ தட்கடரபலகதரகசியாத்துனரோ ரிகபரபரபரபலபோ ஷபரபரபலபா ரகலதரபலரதகமன உடமமம ஷகமமரதலரபல உடரதி கலதி பலதெதெசெகெரெதன ஹசேதனா ரிபல் பௌடபரதரகம் சந்தரதினரபலதரகம் துரோதலரபனா உடபரபலபோ ஷபரபரதரபோ ஷம்துரி கபரபலபா
ரந்தன் கே ரமனோஹம் சாதிரந்தார தந்தரே ஹத்தரேதர ரந்தராதர பலதுரா உடபரபல் கபரபரபரபலவோ ஷபரபரபரபலவ உடமன் கம் தோர தந்தராதர ஹசியாத்துனர பலதர ரிகப்தர் கம் தாரகம் சோரதனா ரிகபலவோ ஷப்தரோதர ஹசியாத்துனர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை ஒரு பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை ஒரு பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா எனக்கொத்தாசை வரு பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரு பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் எனக்கொத்தாசை வரு பர்வதம். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரு பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழலவரே. ஆமென். வலப்பக்கத்தில் நீழலவரே, வாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சேதப்படுத்தாரே. சூரியன் பகலில் எனக்கொத்தாசை வரு பர்வதம். நல்ல கைகளை தட்டி சொல்வோமா? வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என் பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். ஆமென். எனக்கொத்தாசை வரு பர்வதம், நேராய. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கொத்தாசை ரிபலதர ஷகனனோ தீர
நல்ல கரம் தட்டி அப்படியே கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போமா. ஆமென் ஆமென். இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. இருதயம் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். எல்லா சிந்தைகளும் நிர்மலமாகட்டும். ஆவியானவருக்கு முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு அவருக்கு மாத்திரம் இடம் கொடுப்போமா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமென் 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 ஆமென். மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றுகிறார். இதோ உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக, உங்க மூப்பர் சொப்பனங்களை காணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். உங்க ஜெபத்தில வித்தியாசம் உண்டாக்கப்படுகிறது. உங்க ஜெபத்தில வித்தியாசம் உண்டாகிறது. சகோதரி, உன் ஜெபத்தில் ஒரு வேகம் விட்டிக்கிறது. ஆமென். உன் ஜெபத்தில் ஒரு வேகமும் அதிகாரமும் ஆவியானவர் தருகிறார். ஓ ரிகபரபரபோ ஷபரதனா ரிபலதர கபரதினரபலதரா ரிகபரபரபலபோ ஷபரபலதரா. சோர்வுகளோடு கட்டுகளோடு ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நீ ஜெபிக்கும் ஒரு விடுதலை ஆவியானவர் கட்டளையிடுகிறார். ஒரு விடுதலை ஆவியானவர் கட்டளையிடுகிறார். இதோ இதோ முன்மாறியும் பின்மாறியும் உன் மீது பெய்ய பண்ணுகிற கர்த்தர் மேல் வீட்டறையிலே சீஷர்கள் மேலே எப்படி வந்து அமர்ந்தாரோ அதே போல இன்றைக்கு உன் நாவுகளில் வந்து அமருகிறார். அக்கினி மயமான நாவுகள் உன் மீது வைக்கப்படுகிறது. அக்கினி மயமான நாவுகள் பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறது. ஆமென் ஆமென். இதோ சில தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக கர்த்தர் கிருபை வரங்களை துவங்க பண்ணுகிறார். கிருபை வரங்களை துவங்க பண்ணுகிறார். நீ இருக்கிற வண்ணமாகவே இருப்பது எனக்கு சித்தமல்ல. என் கிருபைகளினால் வரங்களினால் உன்னை நிறைத்து உன்னை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அலங்கரிப்பேன், உன்னை அலங்கரிப்பேன். ரிபா லாபா ரக ரத லஷிகபா ரதனா ரிகபரபரபலபோ ஷபரபா. நீ என் கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய். நீ என் கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபைகளினாலே உங்களை அலங்கரிக்கிறார். கிருபைகளினாலே அலங்கரிக்கிறார். ரீபல் கபரபல சந்துராதனரா. கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள். ரிகபல் பௌடமனா. நான் உன்னை அலங்கரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, அலங்கரிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. ஓ ரகதல ரஷகரதனா. அதிகாரம் உள்ளவளாய் முத்திரை மோதிரமாய் அலங்கரிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் வைக்கப்படுகிறது. தீபல் பௌடமனா ரிகபலபலபோ ஷபரபா. கர்த்தருடைய பலத்த வல்லமை கிருபை வளங்களினால் அலங்கரிக்கிறார். கிருபை வரங்களினால் அலங்கரிக்கிறார். ரலதமல ஷகலா ரிகபபலதமனா. அநேகருக்கு கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி கிருபைகளிலே பலன் கொள்ளுகிறார். கிருபைகளிலே பலன் கொள்ளுகிறார். கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதி. ஆமென் ஆமென். கர்த்தரால் உனக்கு சொல்லப்படுகிறது நிறைவேறும். எல்லா தடைகளும் உடைகிறது. எல்லா தடைகளும் உடைகிறது. கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த கரம். ரிகல தீவான சங்கபர துனாதரா ரிகபரபல் கப்தோ ரகத்தியாதனரா ரிகல திரமா சந்துரே லீ ரச்சஸ் கைடகரத்து நோதனரா. நான் உனக்கு கொடுத்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நான் உனக்கு கொடுத்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. ஆவியானவர் பலமாய் பலமாய் இடைப்படுகிறார். ஆவியானவர் பலமாய் இடைப்படுகிறார். மாம்சமான யாவர் மேலும் அவருடைய அக்கினி, மாம்சமான யாவர் மேலும் அவருடைய கிருபை, மாம்சமான யாவர் மேலும் அவருடைய மகிமை, மாம்சமான யாவர் மேலும் அவருடைய மகத்துவங்கள். ஓ, குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ரிகபல தீவானரா ரி லௌடமன ரகசியக்கபரபலவா ரி லத்தோரி ஹம்தராத ரகசியாத்தனா. ஓ ரக பாபா 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 லஷகலர ரிகபரபல் பௌடமனா ரிகதல் கட ரகசியாத்துனரா ரி ரம்ஜத ரகசியாந்துனோ. ஹalleluya hallelujah 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 ரிபரபல தரபல ஷகரனரா திகபரபரபரபரபரபரதரா. அப்படி பேச துவங்குங்க. ஆமென். ஆவிக்குள்ளாக்கப்படுகிறார் சகோதரி, ஆவிக்குள்ளாக்கப்படுகிறார். உன்னுடைய மாம்ச சிந்தை அல்ல இனி. ஆமென். உன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து புலம்புகிற புலம்பல் அல்ல. ஆவிக்குள்ளாய் கர்த்தர் சில காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்த திட்டமுள்ளவராய் உன்னை அழைத்து செல்லுகிறார்.
செல்லுகிறா. ஆமே, ஆவியின் மகத்துவங்களை வெளிப்படுத்த திட்டமுள்ளவரா இன்றைக்கு அவர் உன்னை கொண்டு செல்லுகிறா, உன்னை கொண்டு செல்லுகிறா. எசேக்கியேலே ஒரு புருஷன் கரத்தை பிடித்து முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு நீந்தி மூழ்கத்தக்கதாக நிரப்பினது போல, கொண்டு சென்றது போல ஆவியானவருனை கரம் பிடித்து இழுத்து செல்லுகிறா. ஆவியானவருனை கரம் பிடித்து இழுத்து செல்லுகிறா. வா வா, என் ஜீவ நதிக்குள்ளாய் வந்து தாகம் தீர்க்கப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை ஆவியானவர் புறப்பட பண்ணுகிறார். உன்னத அனுபவத்திற்கு நேராய் நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் கிருபை வரங்களுக்கு நேராய் நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரக்கபலதரன ஷிகலரா ரிக்கபரபரபரபௌ ரப்துரோதனா ரிக்கம்தர் கடரகசியாத்துனரோ ரிகபலபௌ ஷப்துரோதனஹப் செய்தனா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இதோ உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த ஜெப நாட்களிலே ஆமென், அபிஷேகமும் கிருபை வரங்களும் பழுகி பெருக செய்து பரிசுத்த ஆவியானவர் அரண்களின் நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளவளாய் உன்னை நிலை நிற்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமே, ஆமே. வார்த்தையை விசுவாசிக்கிறாயா ஆத்துமாவே? வார்த்தையை நம்புகிறாயா ஆத்துமாவே? வார்த்தையை பிடித்து ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ சொன்ன வண்ணமாகவே உம்முடைய கரங்களில் என்னை தருகிறேன். நீர் பேசிக் கொண்டிருக்கிற வண்ணமாகவே உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் செயல்படுகிறபடியா ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கைகளை தட்டி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகத்துவங்கள் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ரபரபலபரதரபா ரிக்கபரபரபலப ஷபரபலதரா ரக்கமனவரம் துரோதனகம் செய்தனா ரிகபலபத் கப்தோரகம் தராதனரா ரிலாட ரகதல ஷேகெலெரதானரா ரிகமமமமரதுலன ரசிகபபபா ரிபலபரபரபலபரப ஷபரபரபரபலபா திகபரபரபரபரபரப ஷபரக்கபரபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே சாதாரணமாய் சொல்லப்பட்ட மனுஷர்களுக்கும் அசாதாரணமாய் சொல்லப்பட்ட மனுஷர்களுக்கும் அநேக வித்தியாசம் உண்டு. பாருங்க, நோவா தன் காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் நீதிமானாய் உத்தமனாய் ஆமே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்ள காரணம், அவனை மாத்திரம் வேதம் ஒரு அசாதாரணமானவனாய் காண்பிக்க காரணம் என்னன்னா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எனவே வேதம் அவனை மாத்திரம் விசேஷப்படுத்தி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் முதலாவதாக மரணத்தை பார்க்காமல் தேவனோடு மாம்ச சரீரத்தோடு எழுந்தருளி போனவன் தான் ஏனோக்கு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக, ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பதாகவே மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு போனவன். ஏன் அவனை மாத்திரம் இந்த அசாதாரண வல்லமைக்குள்ள ஆண்டவர் நடத்துகிறார் என்றால், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அநேக வெளிப்பாடுகள். நோவா காலத்தில் வரப்போகிற ஜல பிரளயத்தை முதலாவதாகவே ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டான். ஏனோக்கு தீர்க்க தரிசனமாகவே முன் அறிவித்தான். ஹல்லேலூயா. அவன் சொன்னதின் பிரகாரமாகவே ஒவ்வொரு காரியம் அப்படியே நடைபெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு ஈடு இணையான புக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு ஆழமும் தீர்க்க தரிசனமும் நடக்க போகிற காரியங்களை ஆணித்தரமாக உறுதியாய் பேசுகிற ஒரு புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுகிறதற்கு காரணம் ஆமென், யோவான் கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து கிடந்ததினாலே, தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கிடந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன், இறுதி வரை கர்த்தரை பின்பற்றினவர், அவருடைய கல்வாரியிலும் அவருடைய சிலுவையிலும் எத்தனை பாடுகள்
சூழ்நிலைகள் போராட்டம் வந்தாலும் தேவனோடு நெருங்கி இருப்பதை மாத்திரம் அவன் விடவே இல்லை. கர்த்தர் வரப்போகிற காரியங்களை, இப்போது நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தினான். ஆமென். அந்த அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். அந்த அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் அதற்கு தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் காக்கப்படணுமா? ஆமீன். பூமியே அழிந்தது, ஆனால் நோவுடைய குடும்பம் மட்டும் காக்கப்பட காரணம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா. உங்கள் குடும்பம் காக்கப்படும்படிக்காக, இனி வரப்போகிற எல்லா பொல்லாங்குக்கும் தப்பும்படி. ஆமே ஆமே. சகோதரி சகோதரர், எந்த காரியத்தையும் இதயத்துக்குள்ளே எடுக்காத. ஆமே. இந்த சபை அந்த சபை எந்த பாகுபாடு இன்றி நீ தப்புவிக்கப்படும்படியாக. ஆமே. சில ஓநாய் கூட்டங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது, அவைகள் பீறி போடாதபடி உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும்படியாக நீ தேவனோடு இந்த நாட்களில் சஞ்சரிக்க துவங்கு. ஆமேன் ஆமேன். சத்துரு கெற்றிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்ணிக்கு தப்பும்படியாக நீ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிரு. யாரையும் பார்க்காத, எந்த மனுஷனையும் பார்க்காத, எந்த ஊழியக்காரனையும் பார்க்காத, கர்த்தரை மாத்திரம் முன்னிறுத்தி ஓட துவங்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தமது மகிமை வெளிப்படுத்த துவங்குகிறார். அப்படி கர்த்தருடைய கரத்தில் தேவ சமூகத்தில் என்னை சஞ்சரிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு வாழ புறப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்படியே கரங்களை தட்டி ரபல் கபாரதரபோஷே. ஆமென் 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு தருகிறார். அப்படிப்பட்ட மகிமையின் கிருபைகளை வைக்கிறார். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. இருள் பூமி காரிருள் ஜனங்கள் மூடினாலும், காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உன்மீது உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். அவருடைய மகிமை உன்மீது காணப்படும். ஓ ரபலதரப ஷகல ரிக்கபரபரபலப ஷம்துராதரக சியாத்தனர ரிக்கபபலரதன ரிக்கபரபரபலப ஷபரபரபரப ரக்கரதலதிஹமனர உடபல் கபரபரபலப ஷபரபரப ரிலௌடக சியாக்கதரகம் சாதனர ரிலௌடகம் தோரதனரபல ரக்கம் தராதிரகம் செய்தன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிங்க. இது நீங்க தேவனோடு இணைகிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு கிரியை செய்கிற நேரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னத அனுபவத்தை தருகிற நேரம். ரிபல் பௌ ரபரபரபோஷே ரிகபரபல ரப்தனதரா ரக்கம் தர் கடரமனோ ரிகபல் கப்தோ ரகதியாதனரா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதாக. வானம் திறக்கப்படட்டும். தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அபிஷேகிக்கப்பட்டவரே, உம்முடைய உன்னதத்தின் ஆவி உம்முடைய ஜனத்தின் மீது ஊற்றப்படுவதாக. ஆமே. வனாந்தரம் எல்லாம் வயல்வெளி ஆகட்டும், வயல்வெளி காடாக மாறப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஆவி இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. உன்னதத்தின் ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடுவீராக. கழுகை போல திரும்பவும் புது பலனை கட்டளையிட்டு எழும்ப பண்ணுகிறவர். என்ன போராட்டங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அடித்து நொறுக்கும்படியாக புது பலனை தருகிறவர். பூமிக்குரியவைகளை தேடாமல் மேலானவைகளை தேடி உன்னதத்திற்கு நேராக பறந்து செல்லும்படி புது பலனை கட்டளையிடுகிற பரிசுத்த ஆவியானவர். ரிக்கபல் பௌடமனா ரிக்கபலபோ சம்தராதனரா ரி ரகதல காத்திருக்க புது பல. தேவ சமூகத்தில் காத்திருக்க உன்னத பல. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கழுகை போல புது பல நடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்பத்தக்கதாக ஆவியின் பலனை பொழிந்தருளுகிறார். ஆவியின் பலனை உன் மீது ஊற்றுகிறார். ஆவியானுடைய பலன் உன் மீது வைக்கப்படுகிறது. மாமிச பலன் அல்ல. உன் மாமிசம் பலகீனம் உள்ளது, ஆனால் உன் ஆவிய உற்சாகம் உள்ளது. உன் ஆவியில கர்த்தர் தமது வல்லமை ஆவியானவரை வைக்கிறார். உன் ஆவி உன் தேவனாகிய கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழும்படியாக உன்னதத்தின் பலன் தரிப்பிக்கப்படுகிறது. உன்னதத்தின் பலன் தரிப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா
hallelujah, 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 hallelujah. Ribalara radala shigalara rikababa rikabara bara 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 udabal boudamana deragasiatanara ri rajam dar kadara baladuradana. Hallelujah, hallelujah. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அப்படியே கரங்களை தட்டி ஜெபிங்க. கர்த்தர் கிருபையை வைக்கிறா, கிருபைகளை வைக்கிறா. புதிய கிருபைகள் பொழிந்தருளப்படுகிறது. ஜீவனை பார்க்கல மேலான கிருபைகளை கர்த்தர் வைக்கிறா. தலைமுறை தலைமுறையா இருக்கிற கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல வைக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையா இரக்கம் பாராட்டுகிற கர்த்தருடைய கிருபை. ரீபாலதா ரஷிகாலாமானோ ரிக்கபரபரபலபோ சம்தராதரகசியாத்துனரோ ரிகபபரதலரா ரீபல் கபரபலமா. ஆமென் ஆமென் ஆமென். இப்போது இப்போது யார் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கிருபைகளை வைக்கிறா. பரிசுத்த ஆவியான கர்த்தர் தமது கிருபைகளை பொழிந்தருளுகிறா. மகிமைக்காய் மகிமைக்காய் நன்றி 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 நன்றி. ரிபலதிரவ சங்கபரபரபலவா உடபல் கபரதனா ரௌடமன ஹஸ்யாத்துனரோ ரிகபல் கபரதனரா. பிள்ளைகள் மேல கிருபை வைக்கப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபைகள் மாறாதிருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். தாவீதுக்கு கிருபை அருளி அவனுடைய தலைமுறைக்கு அவனுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்தது போல ஓ இன்றைக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கிருபை அருளுகிறா. பிள்ளைகளுக்கு கிருபை அருளுகிறா. தலைமுறை தலைமுறையாக தேவ சமூகத்தில் நிலை நிற்கும்படி ஒரு சந்ததி அவர் தெரிந்தெடுக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் ஆமே ஆமே நிலை நிற்கும்படி ஒரு சந்ததியை அவர் வேறு பிரித்து எடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் மடிந்து போனாலும் நம்முடைய தலைமுறைகள் மேல் அவருடைய கிருபை இருக்கும். நாம் மண்ணோடு போனாலும் நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபையை நடத்தும்
நடத்தும் நடத்தும். ரீபலதரல ஷிகலரா பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை, பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை. ரீலௌடமன தரகசியாத்தனரோ ரிக்கபரபலப ஷபரதனா ரீபலதரபலகரதனரா உரபல் கபரபரபோ ஷம்துரேதனரா. அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. ரீபலதரல ஷகல குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் இப்பொழுது நொறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. பரம் திறக்கப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிற ஸ்தோத்திர. புது கிருபைகளை பொழிந்தருளுவீராக, புது கிருபைகளை பொழிந்தருளுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிற ஆவியானவர் கிருபைகளிலே பலப்படட்டும், கிருபைகளிலே பலப்படட்டும். இந்த நாளிலே சபை கிருபையிலே பலப்படட்டும். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கிருபைகளிலே பலப்படட்டும். ரிகபாலா தீபாலா மூப்பர்கள் கிருபைகளிலே பலப்படட்டும். வாலிபர்கள் கிருபைகளிலே பலப்படட்டும். ரிகபல் பௌடமனா ரிகபரபலவ ஷபரபரபலவ தி ரப்தரப ஷியாகபரபலவ ரி லௌடமனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. செவிகள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். தேவனை தரிசிக்கும்படியாக கண்கள் திறக்கப்படட்டும். தரிசனம் காண்கிற அனுபவம் உண்டாகட்டும். கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து ஆவியின் மகத்துவங்களை காணும்படியாக கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் அசைவாடுகிறதை பார்க்கட்டும், தேவன் எழுந்தருளி இருக்கிறத பார்க்கட்டும், கர்த்தருடைய தூத சேனைகளை பார்க்கட்டும், அக்கினி மயமான ரதங்களை காண்பார்களாக. ஓ, கர்த்தருடைய தூத சேனைகளை காண்பார்களாக. ரபா பாபா பாபா ஷகல ரதலரா தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவீராக, தீர்க்கதரிசிகளை எழும்ப பண்ணுவீராக. இந்த நாளிலே ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவர் வந்து அமருவீராக. பேசுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் இருக்கட்டும். பேசுகிற வார்த்தைகள் ஆமே நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கட்டும். ரீபல் பௌடமனதனா ரக்கபரபல் பௌஷாதனா ரிகபரபலவா ரிகலதனரத. நான் உனக்கு தந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் உனக்கு தந்த கிருபை வரங்கள் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். உன் நாவிலே என் வார்த்தைகளை வைத்தேன் அல்லவோ? ஆமே, உனக்கு வெளிப்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்தினேன் அல்லவோ? இன்றைக்கு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் தந்த கிருபைகளை, ஆமே, ஆதியிலே கொண்டிருந்த அன்பையும் அவர் ஆதியிலே தந்த கிருபைகளையும் அனல் மூட்டி எழுப்பு. ரிபலதபல ஷகரலா ரிகபரபரபலவ சந்தரவா ரிகபல் பௌடமனோ ரத்தன் கடாத ரகசியாத்தனரா ரிகபல் கப்தராதன ஹம்சோதனரா. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Jesus. Rika baba bala darala, Rika baba rala daramana, Udabarabala shabarabala daragasiatnara. Rika barabal kabarabara shamturada ragasiatnara. Rirada gamala shagalarana dikele deremana hamsendara didarabala hamsaradana rikabarabarabarabarabarabara shabarabarabarabarabaraba udabarabarabarabarabarabarabarabara shabarabarabaraba. Hallelujah, 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 hallelujah. சகோதரி, தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க ஜெபிக்க நீ நினைத்து கூட பார்க்காத சில காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். சில இருதயங்களை கர்த்தர் உடைத்து உருமாற்றி கொண்டிருக்கிறார். சில மனிதர்கள் மேல கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷனை எல்லாம் திருத்தவே முடியாது, இந்த மனுஷியெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு ஆமென் சத்துரு எவர்களை சிறைபிடித்து வைத்திருந்தானோ அவர்கள் மேலே எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். சில கல்லான இருதயங்களை அவர் உடைத்து மாற்றி கொண்டிருக்கிறார். சதையான இருதயமாய் மாற்றுகிறார். நீ சமாதானமாய் ஜீவிக்கும்படி, நீ இளைப்பாறுதலோடு தேவனுக்கு ஆமென் இளைப்பாறுதலோடு தேவனோடு வாழும்படி கர்த்தர் சில இருதயங்களை உடைக்கிறார்.
இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சீஷர்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு ஒளித்து, யூதர்களுக்கு ஒளித்து பயந்து இருந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க பேதுரு சிறைச்சாலையில இருக்கானேன்னு பயந்து பயந்து அவனையும் கொண்டு போடுவார்களே என்று சொல்லி பயந்து தான் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க சற்று கூட எதிர்பார்க்கல, அவங்க சிந்தையில சற்று கூட அந்த சிந்தை வரல. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி இரும்பு சங்கிலிகளுக்குள்ளாய், இரும்பு கதவுகளுக்கு உள்ளாய் பூட்டப்பட்டிருந்த அந்த பேதுருவை அந்த இரும்பு சிறைச்சாலையை உடைத்து திறந்து அவனை வெளியில கொண்டு நிறுத்துவாருன்னு ஜெபித்துட்டு இருந்தவங்க நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் இருந்த நான் ஜெப நாட்களில் ஜெபிக்க ஜெபிக்க அது எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கட்டும், உன் குடும்பத்தில் எப்பேற்பட்ட கட்டா இருக்கட்டும், ஒருவேளை பிசாசு இரும்பு சங்கிலிக்குள்ளா, இரும்பு சிறைச்சாலைக்குள்ளா உன்னை பூட்டி வைத்திருக்கட்டும், கர்த்தர் தமது தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென், 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 ஹல்லேலூயா. நீ சிங்கத்தின் மேல நடக்கும்படியாக, பால சிங்கத்தை மிதிக்கும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தர் தமது சத்துவத்தினால் உன்னை நிரப்புகிறார். கர்த்தர் தமது வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். நீ ஜெபிக்கிறத மாத்திரம் நிறுத்தாதே, கர்த்தரை துதிக்கிறத மாத்திரம் நிறுத்தாதே. நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் ஆவிக்குரிய ஜீவியம் உன்னத அனுபவத்திற்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் சிறையிருப்புகளை தகர்த்தெறிகிறார். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுகிறார். இதோ நான் உன் சிறையிருப்பை திருப்புகிறேன், யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ரிபலரப ஷகரதன ரிக்கபரபரபரபரப ஷபரபரபரப ஓ ரெக்கபர் பௌடமனத ரகசியாத்துனரோ. ஜெயிக்கும்படியான கர்த்தருடைய பலன், ஜெயிக்கும்படியான கர்த்தருடைய பலன். இதுவரை எதிலெல்லாம் தோற்றாயோ, இதுவரை எந்தெந்த காரியங்களிலெல்லாம் தோற்று போனாயோ அத்தனைகளையும் ஜெயமாய் சுதந்திரிக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால் இடைக்கட்டி கொண்டே இருக்கிறார். இதுவரை எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் திரும்ப ரெட்டிப்பாய் பெறும்படியாக அவர் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். எதையெல்லாம் சத்துரு திருடி கொண்டு போனானோ அவைகளை திரும்பவும் கரத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தின் மேல உன்னை அமர்ந்திருக்க வைக்கிறார். கிருபையின் மேல கிருபைகளை தந்து உன்னை அலங்கரிக்கிறார். ஆமென். அவரை போல சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க, பிசாசை துரத்த, சத்துருவின் கிரியைகளை அதம் பண்ணும்படியாக கிருபைகளினாலும் வரங்களினாலும் தமது பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரிகபரபலபஷே ரகமன ஹப்சைதனா ரிகதல் கடரமலதனா ஆதரகசியாத்துனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபலபரபலபரபலதரபல உடபரதி ரகம் தரதி ரபலதரகம் செய்தரா ரிகபரபலபஷபரதனா ரகமனதி கலரதல கரபன ரிகபபரகபலர. ஓ, பயன்படுத்த துவங்குகிறார். ஆவியானவர் கொண்டு செல்ல துவங்குகிறார். கரங்களை பிடிக்கிறார். இன்றைக்கு கரத்தை பிடித்து உன்னை நடத்த துவங்குகிறார். ரிபலபரபலரதனா சிறையிருப்புகளை துருப்புகிற கர்த்தர், சிறைச்சாலை சங்கிலிகளை அடித்து நொறுக்குகிறவர், கல்லான இருதயங்களை உடைத்து சதையாக்குகிறவர், எந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஓ ரபாபால ஷகலர ரிக்கபரபரபரபரபரபரபரபஷே ரிக்கபாபாபாலதர. இனி சங்கிலிகள் நிலைத்து நிற்காது, சிறைச்சாலை இனி நிலைத்து நிற்காது. இந்த சூழ்நிலையோடு கர்த்தர் எப்போதும் இருக்க விடுகிறது இல்லை. ஓ, சில மனிதர்களை கர்த்தர் மீட்கும்படியா தூதர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் மயக்கத்துக்குள்ள, ஆமென், அந்தகாரத்தின் மயக்கத்துக்குள்ள கடக்கிறவர்களை தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்புகிறார். எழும்பு, எழும்பு, நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. உன் சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை திருப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபியாத்துமாவே, ஜெபியாத்துமாவே, உன் குடும்பத்திற்கு நேராக கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் புருஷனை சந்திக்கும்படியா கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் பிள்ளைகளை ரட்சிக்கும்படியா கர்த்தருடைய தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படியாக கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புகிறார். எல்லா சத்துருவின் கிரியைகளும் நொறுக்கப்படுகிறது. சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திலே குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த எல்லா வெண்கல கதவுகளும் சங்கிலிகளும் உடைவதாக. சத்துரு போட்ட கட்டுகள் எல்லாம் இன்றைக்கு தெரிப்புண்டு போவதாக.
ரிக்கபரபரபலபோ ஷபரபரபலவா ரகபபலதரனர ரீபரபரபலபோ ஷபரபரபலவா ரகதனகசியாத்தனர. ஹalleluya hallelujah hallelujah ரிக்கபராத ரகசியா கபரபலபோஷ. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே கரங்களை தட்டி அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ரபபபலகபரதிரபலபரபலபோஷபரபரபரப ரிக்கமாரத ரகசியாத்தன ஹம்சாதன ரிகபரபரபரபலபோஷம்தரோத ரகசியா. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஆமென். இந்த தொடர் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 73வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை படிக்கும்போது தாவீது சொல்லுகிறான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா அல்லேலூயா. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அல்லேலூயா. நம்மளை தாங்க ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். அல்லேலூயா ஆமென். நம்மளை தாங்க ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். அது நிச்சயம் மனுஷனால் தாங்கவே முடியாது. அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறான், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்பா, உமது வலது கையினால் என்னை பிடிச்சி நீங்கள் தாங்குறீங்க. அவருடைய வலது கரத்தை நீட்டி நம்முடைய கையை பிடிச்சி ஆண்டவன் நம்மளை தாங்குறார். அல்லேலூயா அல்லேலூயா. தாங்கிறது மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா ஆமென். நம்மை தாங்குகிற கர்த்தர் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்கி நடத்துகிறார். அல்லேலூயா. எப்படி தாங்கி நடத்துறாரு? நீதியின் வலது கரத்தினால. ஆமென். ஆண்டுடைய பாதத்தில் ஒரு விசை முடிந்தால் எழும்பி நின்று எல்லாரும் பரலோக தேவனிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி நடத்துகிற கர்த்தர். அவருடைய சேட்டையின் கீழ் வந்திருக்கிற நமக்கு அவராலே உண்டாகிற நிறைவான பலன் உண்டு. நாம் அவருடைய சேட்டைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அப்படியே நம்முடைய 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி நம்முடைய நீதியின் வலது கரத்தினால தாங்கி நடத்துக்கப்பான்னு சொல்லுங்க. எப்பொழுது நான் உம்மோடு இருக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரட்டும். எப்பொழுது நான் உம்மோடு இருக்கிற ஆண்டவரே. எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிற ஆண்டவரே. பிரச்சனையின் நேரத்திலும் நெருக்கத்தின் நேரத்திலும் சத்துரு வெள்ளம் போல என் குடும்பத்தை வாரி கொண்டு போக நினைக்கையிலும் நான் உம்மோடு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல மாத்திரம் சொல்லுங்க, நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கிறேன்ப்பா. நான் எந்த மனுஷனுடைய பாதத்திலும் இல்லை ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. என் வலது கையை பிடிச்சிடுங்கப்பா. ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஏக்கத்தோடு கூட என் வலது கரத்தை பிடிச்சிடுங்கப்பா. என் கால் சறுக்குகிற வேளைகளிலெல்லாம் உடைய கரம் என்னை தாங்குகிறது.
நான் தடுமாறுகிற வேளைகளிலெல்லாம் உம்முடைய கரம் என்னை தாங்கி நடத்துகிறது. சத்துரு என்னை தள்ளிவிட நினைக்கும் போதெல்லாம் உம்முடைய கை என்னை தாங்குகிறது. மனுஷனுடைய நிந்தையான பேச்சுக்களுக்கெல்லாம் நான் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உம்முடைய கை என்னை தட்டி எழுப்புகிறது. இன்னைக்கு உம்முடைய கையினால என்ன தாங்குங்க ஆண்டவரே. நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசுவே, உடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்தில் ஆண்டவர் உங்களை தாங்குகிறார். அவருடைய வலது கரத்தினாலே உங்களை அப்படியே பிடிக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உணர்ந்து ஒப்பு கொடுங்க. நீங்கள் சரியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருப்பது உங்களுக்கு தெரியும். ஆமேன் நீங்கள் அவரோடு கூட இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உமோடு கூட இருக்கிற ஆண்டவரே, என் வலது கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியோ. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும். எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என்னுயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என்னுயிருள்ள நாளெல்லாம். அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுமா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரா ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரா ஒரு பொருட்டாய் காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். என்னை நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என்னுயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என்னுயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்திருக்கிற
எந்த காரியமும் தடைபடாது, எந்த காரியமும் தடைபடாது. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே செவ்வையும் நேர்த்தியுமாய் செய்து முடிக்கிற கர்த்தர். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதை செவ்வையும் நேர்த்தியுமாய் செய்து முடிக்கிற கர்த்தர். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமே. அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றை நினைத்து பார்த்து விசுவாசத்தோடு கூட இன்னும் என் வாழ்க்கையிலே செய்ய, ஆமேன், அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் போதுமான தேவன் என்பதை நினைத்து எல்லாரும் கரங்களை தட்டி அவர் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டார். உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். எந்த சத்துருவும் தடை செய்ய முடியாது, எந்த பொல்லாங்கனும் தடை செய்ய முடியாது, எந்த பிசாசின் கிரியைகளும் தடை செய்ய முடியாது, எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, ஆனால் அந்த திட்டத்தை எந்த சத்துரு தடை செய்ய முடியாது, எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது, எந்த போராட்டங்களும் தடை செய்ய முடியாது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆமே உன்னை கொண்டு ஆமே முன்குறித்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. Hallelujah, 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 hallelujah. Oh, ribala rashakama limala rakala ribala rashakalara. Amen, amen, hallelujah. மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடு. ஆமே. காரணம் தேவன் உன்னை குறித்து முன்குறித்திருக்கிறார், உன்னை குறித்து முன்குறித்திருக்கிறார். ஆமே, ஆமே, ஹalleluya. கர்த்தர் நேசித்த லாசரு மரித்து போய்விட்டான். கர்த்தர் நேசித்த லாசரு மரித்து போய்விட்டான். அவனை கல்லறையிலே கொண்டு வைப்பதுதான் மனிதனுடைய திட்டம். கல்லறையிலே கொண்டு வைத்து விட்டார்கள். நாற்றமும் எடுக்கிற நிலைமையிலே நாட்கள் போய்விட்டது. ஆனால் கர்த்தர் நினைத்த காரியம் என்ன தெரியுமா? நாற்றம் எடுத்த பின்பதாக நான் லாசருவை எழுப்புவேன். நான் சிநேகித்திருக்கிற, நான் நேசித்திருக்கிற லாசருவை எழுப்புவேன். அநேக மனிதர்கள் இதோடு முடிந்து விட்டது. லாசருடைய கதை இதோடு முடிந்து விட்டது. அவனுடைய சரீரமும் நாற்றம் எடுத்த நிலைமையிலே கெட்டு போய்விட்டது. இனி இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அநேகர் தீர்மானித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த லாசருவை குறைத்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் ஆவியானவரை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், முடிந்து போனவருடைய வாழ்க்கையில, முடிந்து போனவருடைய காரியத்தில் ஆண்டவர் புது துவக்கத்தை, ஆமென், புது துவக்கத்தை உனக்காய் எழுதுகிறார். ஜபி ஜபி விடாத ஜபி. ஆமே. மனுஷனுடைய காரியத்தில், மனுஷனுடைய பார்வையில் ஆமே அநேக காரியங்கள் முடிவு உண்டாகி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எந்த மனுஷனும் புரிந்து கொள்ளவே முடியாது, எந்த ஞானியும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமீன். எந்த தர்க்க சாஸ்திரிகளும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமே. ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் ஆமீன் வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது. அது மறைபொருளாய் இருக்கிறது. ஆண்டவருடைய குறித்து வைத்திருக்கிற திட்டம் ஆமென் ஆச்சரியமானது. அது நிச்சயமாய் நிறைவேறும். உன்னை அழைத்தவர் மனிதன் அல்ல, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் சகோதரி. அதனால தான் இந்த யுத்த நாட்கள்ல நீ ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிற, இந்த யுத்த ஜபத்துல நீ காத்திருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுடைய பாதத்துல காத்திருப்பத நோக்கம் உண்டு. ஆமே. அது வீணாய் போகாது, வீணாய் போக அல்ல. நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் வீணாய் போகாது. நீ எழுதி வைத்துக்கொள். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், காத்திருக்கிற ஒன்றாய் ஒரு கழுகை போல சட்டங்கள் அடித்து எழும்ப பண்ணுவேன்.
ஓ ரீபாலாபா லீமாலா ரஷாகாபா லீமாலா ராகாலா ரிஷாகாலா. ஆமென் 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த தொடர் ஜெபம் முடியும் போது உன்னுடைய குடும்பத்தில் அநேக காரியத்தில் நான் அற்புதங்களை காண செய்வேன், நன்மைகளை காண செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதுவும் கிரகிக்க கூடாத காரியம், கிரகிக்க கூடாத காரியம் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். கிரகிக்க கூடாத காரியத்தை கர்த்தர் காண பண்ணுவா. ஆமென் ஹல்லேலூயா. ஓ ரீபாலா ரஷாகாபா லீமாலா ராகாலாரா. இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதமான காரியங்கள் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. சாராய் நகைத்தாள். ஆமென். சாராய் நகைத்தாள். கிழவிக்கு பிள்ளை பெற முடியுமோ? ஆமென். நகைத்த அந்த சாராய் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல, ஆசீர்வதித்தது போல ஆச்சரியமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். முடியாது என்று, ஆமென், இது நடக்காது என்று, ஆமென், எழுதப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் நடத்துவா. கர்த்தர் அற்புதங்களை காண செய்வா. ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண செய்வா. இயேசுவின் நாமத்தினாலே இது சம்பவிக்கும், இது சம்பவிக்கும். ஆமென். காத்திரு என்று சொன்னார் அல்லவா? காத்திருக்கிறாய் அல்லவா? காத்திருக்கிற ஓ மேல அவருடைய வலது கரம் நீட்டப்படுகிறது. வலது கரத்தை அவர் பிடிக்கிறார். ஓ ரீபாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷாகாலா ரீமாலா ராகாலாரா. எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்னு சொன்ன இல்லையா? எப்பொழுதும் உம்மோடு இருக்கிற ஆண்டவர்னு சொன்ன இல்லையா? ஆண்டவர் அவருடைய வலது கரத்தினாலே உன் வலது கரத்தை பிடிக்கிறாரு. எதற்கு தெரியுமா? உன் வலது கரத்தை பிடிக்கிறாரு. உன்னை கொண்டு அநேக இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறது, அநேக ராஜ்யங்களுக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கிறது. ஆமென். உன்னை கையை பிடிக்கிறது எதற்கு தெரியும்? இனிமேல் நீ விழுந்து போக மாட்ட. இதுவரைக்கும் சத்துருவனை தள்ளி விட்டு கொண்டிருந்தா இனி நீ விழுந்து போக மாட்ட, இனி நீ சோர்ந்து போக மாட்ட. இனி கையை பிடிக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவா. ரீமாலாபா லீமாலாபா ரீமாலா ரஷாகாபா லீமாலா ராகபோ கடரபோ ஷபலபா லபரா. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தை பிடிக்கிறார். ஏகோவா தெய்வனுடைய கரத்தை பிடிக்கிறார். இனி நீ விழுந்து போக மாட்ட. அநேக கண்ணிகளை வைத்து சத்துருவன் அநேக நேரத்தில் விழ தள்ளிட்டான். அநேக மனுஷனுடைய பேச்சுகள் மூலமா நீ விழுந்து கிடக்கிற. ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ விழ மாட்ட. ஆமென். எப்பொழுது நீ என்னோடு கூட இருக்கிற, எப்பொழுது என்னோடு கூட இருப்ப. ஆமென். நான் உன் கரத்தை பிடிச்சிருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். போகிற வழியில சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் இனி உனக்கு நான் காண்பித்து கொடுப்பேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். என் ஆலோசனைப்படியாய் நீ நடப்பாய், நீ நடப்பாய். அதற்காகவே நீ காத்திருக்கிறாய். ரீமாலாபா லீமாலாபா ரீபாலா ரஷாகாமா லீமாலா ராகபோ கடரபோ ஷபலபா லிமாலபா ரபரா. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நிச்சயமா முடிவு உண்டு. ஆமே. முடிவில்லாத விளங்கும், முடிவில்லாத விளங்கும். தரிசனம் பொய் சொல்லாது, தரிசனம் பொய் சொல்லாது. நீ கண்ட சொப்பனம் பொய் சொல்லாது. முடிவிலே அது விளங்கும். உன்னை கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும். முடிவிலே அது விளங்கும். நீ ஒருவேளை பல வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு சொப்பனம் பார்த்திருக்க கூடும். அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. உன்னை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதற்காகவே நீ காத்திருக்கிறாய். ஓ ரீமாலாபா லீமாலாபா ரீஷாகாமா லீமாலபா ரடரபோ ஷபலமா லீமாலபா ரபரபரா. ஆமே. ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். ஆமே. நீ கண்ட சொப்பனங்கள் அது பொய் சொல்லாது. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பித்திருக்கிற சொப்பனங்கள் அது ஆமே நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. முடிவிலே மகிமையில ஏற்றுக்கொள்வா. உன்னை முடிவிலே மகிமையில ஏற்று
ஏற்றுக்கொள்வார், மகிமையில ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. அதற்காக தான் முடிவிலே உன்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் அவருடைய வலது கரத்தினாலே உன் வலது கரத்தை பிடிக்கிறார், வலது கரத்தினாலே உன் வலது கரத்தை பிடிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபாலாபா லீமாலா ரஷாகாமா லீமாலா ராக்கபோ கடரபோ ஷபலமா லிமாலபா ரிமாலபா ரபரா. ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென். தாவீது சொல்லுகிறான், தேவனே உம்மை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலா, உம்மை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலா. ஆண்டவர் அண்டிக்கொள் ஆத்துமாவே, அவரை அண்டிக்கொள். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் வெட்கப்படுவது இல்லை, அவரை அண்டிக்கொள். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் வெட்கப்படுவது இல்லை. அவரை சார்ந்துகள், கர்த்தரை சார்ந்துகள். கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு கூட ஒரு பேசுகிற அனுபவம், கர்த்தரோடு கூட ஒரு பழகுகிற அனுபவம் வாழ்க்கையில உண்டாகட்டும். அவரை அண்டிக்கொள். அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருவோமா. ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள். சீயோன் பூரண வடிவுள்ள சீயோன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனில் இருந்து பிரகாசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பூரண வடிவம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் என்று சீயோனை குறித்து சொல்லுகிறது. அது மகாராஜாவுடைய நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. வடபுறங்களில் ஆராதனை கூட்டம் நடக்கும் பர்வதம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சீயோனை சேர்ந்த ஜனங்கள் அதே போல பரலோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் சீயோனுக்கு ஒப்புமையாய் சொல்லுகிறார். தாவீது பிடித்த இந்த நகரத்தையும் சீயோன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்று சீயோனை சேர்ந்த ஜனங்கள், அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு உரிய ஜனங்கள், பரம எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் போய் வாசமாயிருக்கிற இடம் எருசலேம். ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு போராட்டம் வந்தால், சத்துரு அவர்களுக்கு முன்பதாய் எழும்பும் போது, யுத்தம் அவர்களுக்கு முன்பதாய் எழும்பும் போது, ஒரு பஞ்சம் வரும்போது, ஒரு பசி வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, இந்த சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் எருசலேமிலே போய் வாசமாயிருப்பார்கள். எருசலேமிலே போய் மண்டி விட்டு அழுவார்கள். எருசலேமிலே போய் பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி ஜபிப்பார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதே போலத்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்று முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்
அந்த பரம எருசலேமாகிய பாருங்க, தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு என்று முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம இந்த இடத்துல கூடி வந்து நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த சத்தம் கேட்டு தூர இடத்திலும் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வாசமாயிருக்கிற அவருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இராய். ஒரு மனிதனுடைய பாதத்தில் நீ அழுது கொண்டு இருக்கவில்லை, நீ அழுது கொண்டிருப்பது எருசலேமிலே அழுது கொண்டிருக்கிறாய். எருசலேமை பார்த்து யார் அழுதாலும் சரி, எருசலேமை பார்த்து யார் புலம்பினாலும் சரி, உடனே ஆண்டவர் அதற்கு மறுபதில் கொடுக்கிற தெய்வம். இன்னைக்கும் எருசலேம்ல பாருங்க, ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. அந்த தேவாலயம் முழுவதுமாய் உடைக்கப்பட்டாயிற்று. ஒரு சுவர் மட்டும்தான் இருக்கிறது. அந்த சுவர்ல போய் எல்லாரும் போய் தலைய வச்சு முட்டி 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 அழுது ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட அந்த இடத்துல போனா எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல கடந்து போய் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலோமோன் தேவாலயத்தை கட்டிட்டு யார் இந்த தேவாலயத்துக்கு நேராக பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள், அவருடைய சமூகத்திலே வாசமாயிருப்பார்கள், சபையிலே வாசமாயிருப்பார்கள். வாசமாயிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இராய். அழுக எப்ப வரும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனை வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, நம்ம நம்பின காரியத்துல ஒரு தோல்வி வரும்போது, அது மாத்திரமல்ல நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றும் போது, அது மாத்திரமல்ல பிறர் நம்மை நிந்திக்கும் போது, சத்துரு நம்மளை மேற்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில தானாகவே அழுக வர ஆரம்பித்து விடும். என் வாழ்க்கையில இப்படி நடக்குது ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேனே, உம்முடைய பாதத்தில் தானே காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள தானாகவே அழுகை வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அழுகை வரும்போது நாம போய் இருந்து அழுகிறது ஆண்டவருடைய பாதம் மட்டும்தான். அவருடைய பாதத்துல மட்டும்தான் போய் இருந்து அழுவோம். பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் அழுகிற இடம் அவருடைய பாதம் மட்டும்தான். ஆண்டவருடைய பாதத்துல போயிருந்து அழுவோம். அந்த அழுகிற அழுகையை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். ம் 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 10 குமாரரை பார்க்கிலும் பாருங்க, இந்த எல்கானா அன்னாளை மிகவும் நேசித்தான். இப்ப அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர்
அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்களத்தி மிகவும் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அடைத்து வைத்திருந்தது யாரு? கர்த்தர். எதற்காக அடைத்து வைத்திருந்தார்? அவளுடைய சக்களத்தி ஒவ்வொரு நாளும் விசனப்படுத்தணும். அன்னாளுடைய சக்களத்தி ஒவ்வொரு நாளும் அன்னாளை விசனப்படுத்தணும். அதற்காக அடைத்து வைத்திருந்தார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறாப்புல. அதுவும் எப்ப தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது, எருசலேமுக்கு போகும்போது, அந்த மனுஷன் 2 பேரையும் கூட்டிட்டு வருஷந்தோறும் எருசலேமுக்கு போவான் பாருங்க. கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாகவும் பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். வருஷந்தோறும் போய் வருவான். வருஷந்தோறும் இதுதான் நடக்கும். வருஷந்தோறும் இவன் அழுவா போயிருந்து. அந்த நேரத்தில் 7வது வசனத்தை படிக்கும்போது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் எப்படி எல்கானா ரெட்டிப்பான பங்க கொடுப்பாப்புல, அந்த இடத்துல பாருங்க, அவ சக்களத்தை வந்து மனமடி வாக்குவான். அப்ப இவன் ஒண்ணுமே அந்த ரெட்டிப்பான பங்க சாப்பிடாமலே அழுதுகிட்டே இருப்பான். இப்படித்தான் வருஷந்தோறும் நடக்குது. அந்த நேரத்திலையும் ஒரு வருஷத்துல அவன் அழுதுகிட்டே இருக்கிறா. அல்லேலூயா, அழுதுகிட்டே இருக்கிறா. 10வது வசனத்தை படிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவ அந்த இடத்துல தன்னுடைய காரியத்தை சொல்றா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எருசலேமில் போய் வாசமா இருக்கிறா. அவ அழுதுகிட்டு இருக்கிறா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த அன்னாள் கூப்பிடும் போது அந்த கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறு உத்தரவு, உடனே மறு உத்தரவு கடந்து வருகிறது பாருங்க. 17வது வசனத்தை படிங்க. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. 18வது வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சீயோனை சேர்ந்த ஒரு ஸ்திரீ எருசலேமிலே போய் வாசமாய் இருக்கிறா. அவ அழுது கொண்டே இருக்கிறா. அவ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறா. கூப்பிடுற சத்தத்தை உருக்கமா கேட்கிற ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறாப்புல. அந்த மறு உத்தரவை கேட்டுட்டு அவ துக்கமுகமா இருக்காம அதுக்கு பிறகு போய் சாப்பிடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா, இனி நீ அழுது கொண்டிராய். நம்முடைய தேவன் மகா
இரக்கமும் உருக்கமும் உடைய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு முன்பதாய் ஏசா வந்து நிற்கிறான். இந்த யாக்கோபு ஆண்டவரை நோக்கி கெஞ்சி, மிகவும் கெஞ்சி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த அழுகையை ஆண்டவர் பார்த்தார். பார்த்து உடனே அவனுக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, அந்த ஏசாவுடைய இருதயம் அப்படியே மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து நீங்க கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ, எதை குறித்து நீங்க சோர்வோடு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல ஆண்டவரே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அன்னாள் சொல்லுகிறாள். 2 அதிகாரம் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கு சக்களத்தை பேசும்போது பதில் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா குறைவுள்ளவள். ஆனா ஆண்டவர் இவளுடைய அழுகையை பார்த்து அந்த சத்துருவுக்கு முன்பதாய் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது பாருங்க, இவ சொல்றா, என் சத்துருக்கு முன்பதாய் என் வாய் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு உயர்ந்த பண்ணி இருக்கிறீர். அல்லேலூயா. என் கொம்பை உயர பண்ணி இருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே என்ன ஒரு பாரத்தோடு இருந்தாலும் சரி, ஆமே, இந்த தொடர் ஜபத்திலே நீ அழுது கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை காண செய்வார். முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு, இல்லைன்னா எழும்பின் என்று பரலோக தேவனை நோக்கி பார்த்து விசனப்படும்படியான எந்த காரியம் உன்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது, அந்த காரியத்திற்கு ஆண்டவர் மறு உத்தரவு அருள்வார். பரலோக தேவன் மறு உத்தரவு அருளுவார். உன்னை விசனப்படுத்தி கொண்டிருக்கிற சத்துரு வெட்கப்படும்படியாய் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ அழுது கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை காண செய்வார். உனக்கு உத்தரவு அருளுகிற தெய்வம். அவர் உடனே உத்தரவு அருளுவார். அவர் இரக்கமும் உருக்கமும் உடைய தெய்வம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளினார். உன் நாவிலிருந்து வார்த்தை வெளியில வந்த உடனே அதை ஆண்டவர் கேட்கிறார். அதை ஆண்டவர் கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுகிறார். சங்கீதம் 91:15 படிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை கனப்படுத்தவும் செய்வார். உன்னை கனப்படுத்தவும் செய்வார். காரணம், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய். அதனால உன்னை தப்புவிப்பது மாத்திரமல்ல, உன்னை கனப்படுத்தவும் செய்வார். உன்னை கனப்படுத்தவும் செய்வார். உனக்கு நீடித்த நாட்களாய் ஆமென் திருப்தியாக்கி ஆமென் ரட்சிப்பை காண செய்வார். கரங்களை தட்டி சத்துருக்களுக்கு முன்பதாக உன் கொம்பை உயர பண்ணுவா. காண்டா மிருகத்தின் கொம்பை போல உன் தலையை உயர பண்ணுவா.
கரங்களை தட்டி விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிங்க பாப்பா. ஹாலே லோயா. ஓ ரீமாலாபா லீமாலா ரஷாகாமா லீமாலா ராக்கபோ கடரா. ஆமென் 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 ஆமென். உத்தரவு அருளுகிற கர்த்தர், உத்தரவு அருளுகிற கர்த்தர், உனக்கு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஆமென். ஆலே லோயா ஆலே லோயா. அக்கினிக்கு நாளை உத்தரவு அருளுகிற கர்த்தர். ஆமென். உன் நாவிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே, ஜப சத்தம் புறப்பட்ட உடனே உன் மேல உருக்கமான இரக்கங்களினால உன்னை சேர்த்து கொண்டு, ஆமே, உனக்கு மறு உத்தரவு அருளுகிற கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், இமைப்பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி, உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி உன்னை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஆமே. அவருடைய சட்டையின் கீழ் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார், உன்னை அரவணைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓ ரீமாலாபா லீமாலாபா லீபாலா ரஷாகாமா லீமாலா ராக்கபோ கடரா. ஆலே லோயா ரீபாலாபா ராபோ ஷபா லமா லிமா லபா ரபரா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலமுடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமேன். ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். இந்த நாள் ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பதாய் ஆண்டவரே, ஆபத்து என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, இப்பொழுது நம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, உடைய கரம் நீட்டப்படுவதாக. ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உடைய கரம் நீட்டப்படுவதாக. இப்பொழுது உத்தரவு உண்டாவதாக. இப்பொழுது குடும்பங்கள் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகளை கைகூடி வர செய்வீராக. பெரிய காரியங்களை காண பண்ணும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை காண செய்யும். கைவிடாதரும். உடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள் அழிந்து போகும்படியாக, சபையை உடைக்க வேண்டும் என்று போராடுகிற மனுஷீக வல்லமைகள், மனுஷீக ஆவிகள், மனுஷீக தந்திரங்கள், அல்லேலூயா, எல்லாம் உடைக்கப்படணும். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி. சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் வல்லமைகள், போராடுகிற மனசிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி துதிங்க. கரங்களை தட்டி வெள்ள விழித்து கொண்டிருக்கிற பந்தனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். மறைந்து மறைந்து செயல்படுகிற, ஆமே, எல்லா ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. எல்லா போராட்டங்கள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்யபடியாய். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியத்தின் எல்கையை பெரிதாக்கும்படியாக கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். வருகிற நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டங்கள், அதே போல இந்த மாதத்தில் நடக்கிற முழு ஜெபம், அதே போல இந்த மாதத்தில் நடக்கிற இந்த விடுதலை கூட்டம், 29ஆம் தேதி நடக்கிற இந்த விடுதலை கூட்டம், இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். திரளான நபர்கள் கடந்து வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தி இந்த இடத்தை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தி தேவ கரத்தை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் 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 ஹல்லேலூயா. 29ஆவது தேதி நடக்கிற ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கணும் ஐயா. திரளான விடுதலை நடக்கணும், விடுதலை நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. 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 ஆமென் ஆமென்.